ஃபயர் படம் பார்த்துட்டு வந்தேன். படத்துல ஹீரோக்கு வந்து இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்துல வந்து அத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, எல்லா பொண்ணுங்களும் கிராமர் சீக்வன்ஸ் இருந்துச்சு. படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எடுத்தோன்னே ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை பற்றின இன்வெஸ்டிகேஷன் தான் டோட்டல் படமே. படத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுத்தமாக உட்காரலாங்க, பயங்கர ஸ்லோவாக இருக்குது, பயங்கர லேக்காக இருக்குது. டெக்னிக்கலாகவே படம் வந்து பிலோ ஆவரேஜ் தான் சொல்லலாம். பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமர் நம்பி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து படம் நல்லாவே இருக்குது, எங்கேயுமே லேக் இல்லை, படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. படத்தை வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் தான் ரொம்ப மெயின் கேரக்டர், அவர் தான் படத்தை தூக்கிட்டு போறாரு. பட் அது வந்து ஒரு நியூ ஃபேஸ் பண்ணிருக்காரு, அந்த ப்ரொடியூசராக நடிச்சிருக்காரு. அதை மாத்திரம் நல்ல ஒரு நோன் ஃபேஸ், ஒரு சமுதிரனியோ இல்லை ஒரு நட்டியோ நாசா சார் அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வந்து ஃபார் பெட்டராக இருந்திருக்கும், ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா படத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே நியூ ஃபேஸாக வரும்போது அஃப்கோர்ஸ் அவருக்கு அசிஸ்டன்ட் வந்து மனோஜ் பண்ணியிருந்தார். பட் ஸ்டில் அது வந்து ஒரு நோன் ஃபேஸாக பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கல. ஃபுல்லாக நியூ ஃபேஸே நிறைய கேரக்டர் பார்க்கும்போது ஒரு ஈடுபாடே இல்லை. அந்த மெயின் கேரக்டர் மாத்திரம் நோட் பேஸ் பண்ணியிருந்தாருன்னா நம்மளுக்கு அது ஒரு ஈடுபாடோட இருந்திருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம என்ன கிளாமர் நம்ம எதிர்பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்தோமோ, இந்த ட்ரெய்லர் எல்லாமே கிளாமர் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்ததோட ஜாஸ்தியான கிளாமரே அவங்க இந்த படத்தில் வந்து கொடுத்துட்டாங்க. படம் வந்து கிரைம் அண்ட் கிளாமர் ரெண்டு தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. கிரைம் சீக்வன்ஸ் இந்த படத்தில் வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஏன்னா படம் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது ஒரு க்ளூ வருதுன்னு வச்சுங்களேன், அந்த க்ளூவை நம்பி அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு ஆங்கிளில் போவார். அப்பவுமே நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து இந்த க்ளூவில் ஒரு ஃப்ளா இருக்குது, இது இப்படி ஒரு ஆங்கிளில் பார்க்கலாமே அப்படின்னு ஆடியன்ஸ் தோணுது. அதனால கிரைம் விஷயம் வந்து இந்த ஆடியன்ஸ்ட்ட பெருசாக போய் நிற்கல. பட் கிளாமர் விஷயம், அந்த கிளாமர் ஆடியன்ஸுக்கான விஷயம் வந்து கிளாமர் ஆடியன்ஸுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு ஐ ஓப்பனிங் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு பூசி முழுகிறது தான். ஏன்னா படம் வந்து ஒருத்தவன நான் நம்பாத, இவன் ஒரு பொண்ணை இப்படி ஏமாத்திடான்னு சொல்லும் போது இப்படி ஏமாத்திடாங்கிற விஷயத்த சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா இது வந்து அவேர்னஸ். எப்படி ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் 4 நிமிஷம் 5 நிமிஷம் மாதிரி ஃபுல் டீட்டெயில்டாக ஃபுல் டைட் க்ளோஸ்ல அந்த பொண்ணை எப்படி காமிக்கிறது அப்படி காமிக்கிறதுன்னா ஃபுல் கிளாமரா காமிச்சிட்டு, அதுவும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு 3 பொண்ணுங்க 4 பொண்ணுங்க காமிக்கும் போது எல்லாமே கிளாமரா 4 நிமிஷம் 5 நிமிஷம் டீட்டெயிலாக காமிச்சிங்கன்னா இது நீங்கள் கிளாமர் படம் தான் எடுத்திருக்கீங்க, அவ்வளோதான் நான் சொல்லணும். இல்லை, ரக்ஷிதா வந்து உண்மையிலே செம்ம கிளாமர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு சாங் மாதிரி வரும். ஸோ அந்த சாங்ல பின்னி படம் எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக சினிமா ஃபீல்டில் வந்து இன்னொரு ஒரு கிளாமர் ஆர்டிஸ்டா ஒரு ரவுண்டு வரதுக்கான எல்லா தகுதி அவங்களுக்கு இருக்கு. அவங்க மாத்திரம் இல்லை, கிட்டத்தட்ட இந்த சாக்ஷியா, இந்த சாந்தினி, அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே செம்மையா அவங்களால கிளாமர் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே கிளாமர் ஆங்கிள் வந்து இந்த தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு ரவுண்டு வரதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. பிக் பாஸ் பாலாஜி வந்து லுக் வைஸ் ஓகே, அவர் பாடி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுங்க. அவர் வந்து ஒரு டைலாக், நார்மல் டைலாக் டெலிவரியே அவருக்கு சரியாவே வரல. ஸோ அந்த ஒரு பார்க்கும்போது ஒரு ஆக்டர் புது முகம் வந்து நடிச்சது வந்து கிளீனா வந்து தெரியுது. அந்த கேஷுவல்னஸ் அவரோட ஆக்டிங்ல இல்லை, அது மாத்திரம் அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். மற்றபடி அவர் லுக் வைஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்காரு. அவர் இப்போ ஓப்பனிங்காக ஒரு கிளாமர் படம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து கிளாமர் படமே பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் வேற மாதிரி போயிடுவாரு. ஸோ நெக்ஸ்ட் படங்கள்லாம் கிளாமர் இல்லாமல் மற்ற படங்கள் வந்து ட்ரை பண்ணால் நல்லா இருந்திருக்கும். கிளாமர் ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் 100% கிளாமர் பண்ணிருக்கணும் படம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து போர் அடிக்காமல் சூப்பராக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே இன்னும் கொஞ்சம் கிளாமர்லாம் அப்படியே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமர் படம் மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலாக மக்கள்கிட்ட கொஞ்சம் ரீச் ஆகி ஒரு பேர் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் கிளாமர் சுத்தமாக தொடாமல் இருந்தாருன்னா, இப்போ நம்ம விஜய், தனுஷ் எல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு என்ட்ரிக்காக கிளாமர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லெவலுக்கு வரும்போது கிளாமரோட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி. தனுஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 படத்துக்கு அப்புறம் கிளாமர் ரொம்பவே குறைச்சிட்டாரு. 2-3 படம் கிளாமரே தொடாமல் அதுக்கப்புறம் அப்பப்போ லைட்டாக தொட்டு மிக்ஸாக பண்ணிட்டு வர்றாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிளாமர் இல்லாதது இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸு. ஸோ அதனால படம் எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னே தெரியல. பொள்ளாச்சி சம்பவத்தை மையமா வச்சு எடுத்துக்காங்க, அதுக்கு கனெக்ட் ஆகுதா? இல்லை, பொள்ளாச்சி சம்பவங்கிறது டோட்டலாக வேற சம்பவம். அதை பற்றி நிறைய டேரக்டர்ஸ் இந்த படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த டேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறேன்னா, பொள்ளாச்சி சம்பவங்கிறது ஒரு பிடிஎஸ்எம், ஒரு கிங்க்கு பேஸ் பண்ண ஒரு சம்பவம். அது வந்து யாருக்குமே புரியல. யாராவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. நீங்கள் பொள்ளாச்சி சம்பவத்தை இப்போ யாருக்குன்னா ஒரு 5-10 படம் எடுத்துட்டாங்க. இப்போ 11வது படமாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது என்னன்னு க்ளீனாக வந்து அதை வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஒரு ஃபீல்டில் நீங்கள் அந்த படத்தை எடுங்க. இந்த படம் வந்து பொள்ளாச்சி சம்பவத்தை மைண்டில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு தனியாக எழுதின படம் தான். ஸோ அதுக்கு எக்ஸாக்டாக ஒரு சம்பவம் கிடையாது. பட் ஸ்டில் பொள்ளாச்சி சம்பவம் வந்து அது டோட்டலாக வேற ஒரு ஜானர். அந்த ஜானர் யாருமே வந்து கரெக்டாக வந்து தொடல. நீங்கள் பொள்ளாச்சி சம்பவம் தொடுறீங்கன்னா அந்த ஜானரை கரெக்டாக ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிட்டு தொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.